ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்லூஸ் கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற எல்லா ஈஸி ரெசிபீஸும் நீங்களும் உடனே பார்த்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம அம்லூஸ் கிச்சனில் மஷ்ரூம் பிரியாணி, காளான் பிரியாணி சுலபமாக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டே அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சரி வாங்க, இப்போது டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் பிரியாணிக்கு அரைக்க என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். கொஞ்சம் புதினா இலை, கொத்தமல்லி இலை நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு. இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், எடுத்து வச்சுருக்க பட்டை, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் போல் புதினா இலை. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4, தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 2, கருவேப்பிள்ளை, மறுபடியும் கொஞ்சம் போல் புதினா, கொத்தமல்லி இலை, மஷ்ரூம் ஒரு 200 கிராம். இப்போது பிரியாணியை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு 2 குழிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதையும் தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், கிராம்பு 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இது வணங்கட்டும். இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கருவேப்பிள்ளை சேர்த்துட்டு இப்போ இதில் நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு புதினாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள் எப்படி வணங்குதுன்னு. நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா இதை கலந்து விட்டுட்டு நான் ஒரு 200 கிராம் காளானை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காளானை இப்போது இதில் சேர்த்துக்கலாம். காளான் இந்த மசாலாவோட நல்லா பிடிக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5-10 நிமிஷம் போல் நல்லா கலந்து வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
காளான் வந்து நல்லா வணக்கிக்கோங்க. அப்போனா தான் அந்த மசாலாவெல்லாம் காளானில் பிடிச்சி பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கப் ஒரு 200 கிராம் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 20 நிமிஷம். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி வைக்கணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. எந்த கப்பில் வைக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒரு 1.5 கப் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த அரிசியை ஊற வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் மறுபடியும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சு விட்டுட்டு கலக்கி குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 2 விசில் மாதிரி விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி காளான் பிரியாணி ரெடியாக இருக்குன்னு. சூட்டோடு அப்படியே போட்டு கிளறக்கூடாது. பாருங்கள் மஷ்ரூம் பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.